ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம டேஸ்டியான காலிஃப்ளவர் கட்லெட் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். 250 கிராம்ஸ் அளவுக்கு காலிஃப்ளவர், ஒரு உருளைக்கிழங்கு நல்லா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி இந்த மாதிரி டபுள் பாய்லர் மெத்தட்ல பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 2ல இருந்து 3 வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சமா சில்லி பவுடர், ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பெனஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெனஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதை வடைக்கு தட்டுற மாதிரி ஷேப் பண்ணி தட்டி வைக்கலாம். கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பால்ஸா எடுத்துட்டு வடை தட்ட மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க கட்லெட் எல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.